வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மதம் சார்ந்த திருவிழாக்களை ஒன்றிணைந்து கொண்டாடும் போது ஜனநாயகம், வகுப்புவாத நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியின் உண்மையான உணர்வை காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேற்று திருவனந்தபுரத்தில் LMS தேவாலய வளாகத்தில் த ட்ரிவேண்ட்ரம் ஃபெஸ்ட் 2025 எனும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முன்னணி பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்கும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் இன்று உரையாற்ற உள்ளார். பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக நடைபெறும் இந்த கலந்துரையாடல் சந்திப்பில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் பங்கேற்கிறார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் அனைத்து படிப்புகளிலும் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு ரங்கசாமி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனிடம் மனு கொடுத்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு தலைநகர் டில்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியிலும் கடற்கரை சாலையில் தடுப்புகள் அமைத்து காவல் மற்றும் பொதுப்பணித்துறையினர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா காலமானார். அன்னாருக்கு வயது 80. உடல்நலக்குறைவு காரணமாக டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை காலமானார். இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 7 மணிக்கு திருவனந்தபுரத்தில் துவங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.